ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு முதல் அடுப்பை பற்றிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இனிமேல் எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள். நல்லா கழுவி வச்சுருந்து கட்டிக்கலாம். கறியில் வந்து நம்ம தண்ணி இன்னும் ஊற்றவே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டுக்கிறோம் எண்ணெய் ஊற்றி. ஆனால் இந்த கறியில் வந்து தண்ணி வந்து அப்படியே வெளியே வருது. இது வந்துன்னா நல்லா இதை வதக்கி அந்த தண்ணியும் ஒதுக்கி அது நல்ல கறின்னு அர்த்தம். அது வந்துச்சுன்னா நல்லா வதக்கி எல்லாம் தண்ணியாக கொடுப்பாரு. அப்புறமே தான் நம்ம மசாலா அரைச்சி அதில் ஊற்றணும். அப்போ தான் நல்லா வதக்க தான் நல்லா இருக்கும். குழம்பு சூடாக அப்படியே எல்லாமே இருக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கும். நல்லா வதக்கணும். இது வந்து சிக்கன் மசாலா. ஸோ நமக்கு அளவு தெரியும் எவ்வளோ கறி அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த அரைச்ச சாந்தை ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா வணங்குற மாதிரி நல்லா இது பண்ணணும். அப்புறம் எப்படி கொதிக்குதுன்னு இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிடணும். கறி உடையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றணும். இது தயிர், உப்பு இந்த அளவுக்கு போடணும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க சாப்பிடலாம்.